ஐஏஎஸ்ஆக இருந்தவரை அழைக்கவே சென்றேன். எடப்பாடி மிரட்டிய ஆம்புலன்ஸ் டிரைவர். பரபரப்பு விளக்கம். ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேற்று வேலூர் அணைக்கட்டில் ஆம்புலன்ஸ் ஓட்டிய டிரைவர் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக தொண்டர்களை அச்சுறுத்தும் வகையில் ஆளில்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புகின்றனர். தொடர்ந்து அதிமுக கூட்டங்களில் ஆளில்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்கிறார்கள். அடுத்த கூட்டத்தில் இதுபோன்று வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வருபவரை நாங்கள் நோயாளியாக்கி அதே ஆம்புலன்ஸில் அனுப்பிவிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மக்களை சந்தித்து பேசினார். இதையடுத்து அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே குழுமி இருந்த மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர், இந்த அணைக்கட்டு தொகுதி அதிமுகவின் கோட்டை. நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் கவனித்து வருகிறேன். கூட்டத்திற்கு நடுவில் வேண்டுமென்றே ஆளில்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் எதுவும் செய்ய முடியாது. தில்லு திராணி இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும். மக்கள் கூட்டத்திற்கு இடையில் இப்படி வந்தால், மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஆம்புலன்ஸ்ல நோயாளி யாருமே இல்லாமல் வெறுமனே போகிறது. இதை 30 கூட்டத்தில் பார்த்துவிட்டேன். எதிர்க்கட்சியின் கூட்டம் நடக்கிறது என்றால் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது குறித்து நாளை காவல்துறையிடம் புகார் கொடுப்போம். மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சியாகத்தான் இருக்கிறது திமுக ஆட்சி என்று கூறினார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேற்று வேலூர் அணைக்கட்டில் ஆம்புலன்ஸ் ஓட்டிய டிரைவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில், நான் நோயாளி ஒருவரை ஏற்றவே அங்கே சென்றேன். பொதுவாக நோயாளி மோசமான உடல்நிலையில் இருந்தால் அவரை அழைக்கச் செல்லும் போதும் ஆம்புலன்ஸ் விளக்கு போட்டு செல்வோம். அப்படித்தான் சென்றேன். அந்த வழிதான் எளிமையான வழி என்பதால் அப்படியே சென்றேன். சென்றாயன் என்ற 60 வயது நபருக்கு உடல்நிலை மோசமாக இருந்ததால் அழைக்கச் சென்றேன். நான் சென்றபோது 10 மணி. இரவு 10 மணிக்கு பேரணி முடிந்திருக்கும் என்பதால் அப்படியே சென்றேன். ஆனால் அங்கே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. வேறு வழி இல்லாமல் அதே வழியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கம் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.